இது கூட நம்ம கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கணும். எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள். என்னென்ன மசாலா போடுறாங்கன்னு நான் அப்படியே சொல்லியே காட்டுறேன். அது எங்கள் பாப்பா தாங்க ஏதோ பக்கத்தில் இருக்கு, ஏதோ காட்டுறேன் பாருங்க. இப்போ மசாலா எடுக்கிறாங்க. முதல்ல இது வந்து மிளகாத்தூள், சாரி சாம்பார் பொடிங்க. சாம்பார் பொடி சாம்பார் பொடி போட்டு கொஞ்சம் வதக்கணும். இதில் என்னென்ன போட்டிருக்குறோன்னு முன்ன இதில் சொன்னால் இப்படி சொல்கிறோம். தக்காளி, மிளகா, கருவேப்பிள்ளை, முக்கியமாக பச்சை மிளகா 2 போடுங்க. இப்போ பாருங்கள் மிளகாத்தூள் போடுறாங்க. நல்லா இடித்த மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்புறம் என்னென்ன போட்டாங்கன்னு சொல்கிறேன். கடுகு, கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு தான் வதக்கிட்டு இருக்கோம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு வதக்குங்க. முக்கியமாக நீங்கள் இதில் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் மிளகாத்தூள் இன்னும் உங்களுக்கு வேணும்னா போடலாம். எண்ணெய் கூடயே இருக்குது, நல்லா ஊற்று பார்த்துக்கோங்க. ஜூம் பண்ணி கூட காட்டுவேன். கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுது. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எங்கள் பாப்பா உங்ககிட்ட சொல்லுங்க. மசாலாலாம் தேவையானது எடுத்து கச்சாச்சு. அதனால இப்போ எங்கள் அம்மாத்து ஓரமாக வைக்கிறாங்க. உப்பு இதுக்கு முக்கியமாக வேணுங்க. உப்பு, சோடா உப்பு. எங்கள் அம்மா என்னமோ எடுத்து வர போகிறாங்க. என்ன எடுத்துகிட்டு வராங்கன்னு பார்க்கலாம். ஏதோ குண்டாங்கையில் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சோறு, வடித்த சோறு, கொஞ்சம் சுட சுட சோறுப்பா. அது கூட தான் அது. தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ட்ரைனஸ் வேணாம் நினைக்கிறேன். உங்களுக்காக ஜூம் பண்ணி காட்டுறோம். அப்புறம் நீங்கள் இந்த இது 200ல் வச்சுக்கோங்க. அப்புறமா சோறு எடுத்து அப்படியே கையோடு எங்கள் அம்மா போட போகிறாங்க. இப்போ நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோறு முதல்ல கிண்டி விடணும். அதுக்கப்புறம் சோறு எடுத்து அப்படியே போடணும். சோறு நல்லா பிழிஞ்சு விட்டு போடணும். பாருங்க பிள்ளை ஆஃப் பண்ணி விட்டுருச்சிங்க. இப்போ ரெசிபி முடிய போகுது. உங்களுக்கு தேவைன்னா அதை லைக் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணிக்கங்க. ஐயோ இந்த 2 வீடியோவை அப்லோட் பண்ணோம்னா லைக் பிச்சுட்டு தெரிவிக்குமே. தக்காளி பச்சி ரெசிபி அப்படின்னு போட்டு நான் பண்ண போகிறேன். உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான சோறை அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள். அதுதான் முக்கியம். முக்கியமாக எண்ணெய் சேர்க்கணும். அதை சேர்க்காம விட்டுறாதீங்க. என்னென்னு இன்னொரு தடவை கூட சொல்கிறேன். எண்ணெய், கடுகு, சோடா உப்பு, மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம். சொல்லுவாங்க ப்ளீஸ்.
ஹலோ காய்ஸ், எங்கள் அம்மா அப்பா வந்து வெக்கப்படுறாங்க, அதனால் அவங்க கிட்ட சொல்கிறதில்ல, நானே சொல்லிடுறேன் எல்லாத்தையும். பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதோ பாருங்க, நம்ம தக்காளி பச்சி ரெசிபி பாதி ரெடி ஆகிடுச்சின்னு கொஞ்சம் தான் கிளறினோம்னா போதும். இது ஒழுங்காக காமிக்க மாட்டேங்குது. நீ என்ன இந்த ஆள் ஆடுறா? நான் ஊருக்கு போகுதுல. எங்கள் பாப்பா வந்து எங்கள் அம்மாவை தொல்லை பண்ணது சமைக்கிறப்ப, அதனால தான் எங்கள் அப்பா கத்திகிட்டே கிடக்குறாங்க. நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஒரு நாளைக்கு பச்சை மிளகா தெரியுது பாருங்க, நல்லா ஊத்துங்க பாருங்க, கடுகு எல்லாமே தெரியுது. இப்போ எங்கள் குடும்பத்தெல்லாம் காமிச்சிடுறோம். இதோ இதுதான் எங்கள் பாப்பா, இதோ இதுதான் எங்கள் அம்மா, இதோ இதுதான் நான். ஹலோ காய்ஸ், நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா வெளியே போயிருக்காரு, நான் ஃபோட்டோ காமிக்கிறேன். இதோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எல்லாரும் நீங்கள் யார் ஃபேனுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். விஜய் ஃபேனா, அஜித்தா, ரஜினியா, யாருன்னு சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எங்கள் அம்மாவுக்கு சோறு பார்த்தாதான் அதனால தான் அதிகமாக போடுறாங்க. ஆமாம்மா. நீங்களே சொல்லுங்கள் காய்ஸ், பக்கத்தில் ஒரு திண்ணி முட்டையை வச்சுருக்கிறதுக்கு இன்னும் எதுக்கு திண்ணி முட்டையை வாங்கி போட்டு சொல்லுங்கள்.